வணக்கம். என் பேர் டாக்டர் எஸ்பி நிஷா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். கடந்த 2006ல இருந்து நான் ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹோமியோபதியில ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி மருந்து வேறுபடும். ஒருத்தவங்களுக்கு ஒரே மாதிரி ஒரு தலைவலின்னு வர்றாங்கன்னா 2 பேரும் ஒரே மாதிரி தலைவலி இருந்தாலும் ஆனா மருந்து கொஞ்சம் வித்தியாசப்படும் 2 பேருக்கு. இது எதனாலனா அவங்களோட உடல் வாகு பொறுத்து தான் நமக்கு மெடிசின்ஸ் நம்ம செலக்ட் பண்ணுவோம் ஹோமியோபதியில. ஸோ இது ரிலேட்டடான அவேர்னஸ் வீடியோ தான் இது. ஸோ யூஸ்வலா ஹோமியோபதியில பாத்தீங்கன்னா இண்டிகேட்டட் மெடிசன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் எல்லா இதுக்குமே எல்லா மருத்துவத்திலயுமே இருக்கும். உங்களுக்கு ஹோமியோபதியா இருந்தாலும் சரி, அலோபதியா இருந்தாலும் சரி, சித்தாவா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எல்லாம். ஆனா ஹோமியோபதியில மட்டும் ஈவன் தோ இந்த இண்டிகேட்டட் மெடிசன் ஹோமியோபதியில கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு அப்படின்னாலும், ஆனா நம்ம ஒரு தொந்தரவு முழுமையா சரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு உடம்புல இன்னும் அவங்களோட உடல் வாகுக்கு ஏத்த மாதிரி அவங்களோட உடல்ல தனித்துவம் இருக்கும். அவங்களோட உடம்புல ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தனித்துவம் இருக்கும். சோ அதே மாதிரி தொந்தரவுகளும் ஒரு தனித்துவம் இருக்கும். சில பேருக்கு தலைவலினா எனக்கு கண்ணுல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் தலைவலி எனக்கு ரொம்ப பயங்கரமா டென்ஷன் ஹெட்டேக் மாதிரி இருக்கு. ரொம்ப டென்ஷன் ஆனா ரொம்ப ப்ரெஷர் ரைஸ் ஆயிடுது, ரொம்ப தலைவலிக்குது. எனக்கு ரொம்ப காமான ரூம்ல இருந்தேன்னா, லைட் இல்லாம இருந்தேன்னா, சவுண்ட் இல்லாம இருந்தேன்னா எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி தொந்தரவுக்கு பெலடோனா அப்படின்னு கொடுப்போம் மெடிசின்ஸ். இதே இது ரொம்ப எனக்கு தலைவலி எப்பனா நான் ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கேன், ரொம்ப ஓவர் திங்க் பண்றேன், நான் ரொம்ப கவலைப்படுறேன், ஏதாவது பேட் நியூஸ் கேட்டா கூட எனக்கு தலைவலி வந்துருது அப்படின்னா இக்னேஷியான்ற மருந்து இருக்கு. ஸோ தலைவலியிலேயே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரே லொகேஷன்ல இருக்கும். எனக்கு இந்த இடத்துலதான் தலைவலிக்குது, இல்லாட்டி தலைக்கு மேல வலிக்குது, தலைக்கு பின்னாடி வலிக்குது, கண்ணை சுத்தி வலிக்குது, இந்த மாதிரி என்ன மாதிரி ஒரே தொந்தரவு சொன்னாலும் பேஷண்ட்ஸ் நமக்கு மெடிசன்ஸ் மாறுபடும். அவங்களோட எந்த லொகேஷன்ல இருக்கு அப்படின்றது, எந்த இடத்துல இருக்குன்றத வச்சு மாறுபடும். அதே மாதிரி எதனால அவங்களுக்கு தலைவலிக்குது, அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸா இல்லாட்டி எக்ஸ்டர்னலா அந்த என்விரான்மெண்டல்ல ஒரு இதா, ஸோ இதை வச்சும் நமக்கு மாறுபடும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஒருத்தரோட உடல் வாகு வச்சும் நமக்கு மாறுபடும். அவங்க என்ன ஒரு மாதிரி சில பேர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, சில பேர் ரொம்ப சாஃப்ட் நேச்சரா இருப்பாங்க. ஸோ இந்த ரிலேட்டடாவும் நமக்கு மெடிசன்ஸ் மாறுபடும். ஜஸ்ட் ஒரு பெயின் மெடிசன் அப்படின்னு நமக்கு ஹோமியோபதியில கிடையவே கிடையாது உங்களுக்கு. ஸோ பெயின் வலி மாத்திரை அப்படின்ற கான்செப்டே ஹோமியோபதியில கிடையாது. என்ன ரீசன்றத நம்ம உள்வாங்கி தான் நம்ம மெடிசன்ஸே நம்ம கொடுக்க முடியும். ஸோ அதனாலதான் ஹோமியோபதியில ஒரு 2 பேஷண்ட்ஸ் ஒரே தொந்தரவா இருந்தாலும் ஆனா மெடிசன்ஸ் நமக்கு ஸ்லைட்டா கண்டிப்பா மாறதான் செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஒரு டிசீஸா இருக்கட்டும், இது ஒருத்தவங்க கம்ப்ளீட்டா எனக்கு இந்த மெடிசன்ஸ் கொடுத்து இவங்களுக்கு கம்மியாயிடுச்சு, கம்ப்ளீட்டா சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி ப்ரூவன் ரிசல்ட்ஸ் வச்சிருப்பாங்க. ஆனா இதே மாதிரி ஒரு கேஸ் இதே ப்ராப்ளத்தோட இன்னொரு பேஷண்ட் வர்றாங்கன்னா அவங்களுக்கு சரியா இருக்குல்ல இந்த மெடிசன்ஸ் கொடுத்துன்னு சொல்லிட்டு நம்ம இந்த மெடிசன்ஸை நம்ம கொடுத்தோம்னா கண்டிப்பா சரியாகாது. முக்கால்வாசி நேரம் சரியாகுது. கொஞ்சம் எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. முன்னாடி அளவோட எனக்கு தொந்தரவு கம்மியா இருக்கு, பட் ஆனா முழுமையா அதுல இருந்து வெளியே வந்திருக்க மாட்டாங்க. அப்போ இவங்களுக்குள்ள தொந்தரவுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க ஏற்கனவே நம்ம சொன்ன ஒரு பேஷண்டோட தொந்தரவுகள் எதனால அந்த மெடிசன்ஸ் சரியாச்சுன்னா அவங்களுக்கு அது பக்காவா சூட் ஆயிருக்கும். இதுதான் நம்ம இண்டிவிஜுவலைசேஷன் பர்சனலைஸ்டு மெடிசன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த பர்சன்ஸ்க்கு நம்ம என்னென்ன இவங்களோட தனித்துவமான சிம்டம்ஸ் என்ன, தொந்தரவு என்னன்றதை பார்த்து அதை நம்ம மேட்ச் பண்ணி நம்மளோட மெடிசன்ஸோட மேட்ச் பண்ணி கொடுக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த மேட்ச் பண்ற இதுதான் நம்ம ஹோமியோபதியில ரொம்ப தனித்துவம் வாய்ந்தது. இது சிம்டம்ஸ் வச்சு நம்ம பண்றோம். இப்போ அட்வான்ஸ்டு மெடிசன் அலோபதியில எல்லாம் பாத்தீங்கன்னா ஜெனட்டிக்கலா உங்களுக்கு மாலிகுலர் மெடிசன்ஸ் மாலிகுல்ஸ் ரேஞ்சில் அவங்க இதை கேட்டகரைஸ் பண்ணி பர்சனலைஸ்டா கொண்டு போறாங்க. ஆனா இது ஒரு 200 வருஷம் பழமையான ஒரு இது. பட் ஆனாலும் இப்பயுமே நீங்க அதை கொண்டு போய் லேப்ல செல் லைன்ஸ்ல போட்டு நீங்க டெஸ்ட் பண்ணீங்கன்னா அதே ரிசல்ட்ஸ் கொடுக்குது. எவ்வளவு வருஷம் உங்களுக்கு பழமையானதா இருந்தாலும் இந்த சிம்டம்ஸ் மேட்ச்ல இது கொண்டு வர தொந்தரவுகள்ல ஹீலிங் எல்லாமே அவ்வளவு பக்காவா இருக்கு, அவ்வளவு கரெக்டாவும் இருக்கு. சோ இதை நம்ம முழுமையா நம்ம நம்பலாம். எதுக்காக நான் சொல்றேன்னா, நீங்க மெடிசன்ஸ் நீங்க கூகுள்ல போயிட்டு பாக்குறீங்க, இல்லைன்னா நீங்க ஒரு புக்கை ரீட் பண்றீங்கன்னா இதுக்கு இந்த மெடிசன் அப்படின்ற போது டக்குன்னு அந்த மெடிசனை நீங்க வாங்கி சாப்பிடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தொந்தரவுகள் கம்மியாகிற மாதிரி இருக்கும். பட் முழுமையா வெளியே வரணும், ஒரு பெரிய தொந்தரவு ஒரு பெரிய ஒரு டிசீஸோட இருக்கிறீங்க, தொந்தரவோட இருக்கிறீங்கன்னா, ஒரு சாதாரண ப்ராப்ளமா இருந்த ஒரு சளி காய்ச்சலோ உங்களுக்கு உடம்பு வலி
உங்களுக்கு தலைவலி இந்த மாதிரி இதுக்கு கூட நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஷார்ட் டைம் எனக்கு 2-3 நாள் தான் இந்த ப்ராப்ளம் இருக்குன்னா, ஆனா ரொம்ப நாளாவே எனக்கு வந்து எனக்கு மூட்டுல எல்லாம் வலி இருக்கு, ஒவ்வொரு ஜாயிண்ட்லயும் பெயின் இருக்கு, தலைவலி ரொம்ப வருஷமா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ப்ராப்பரா வந்து ஹோமியோ டாக்டர்ஸோட கன்சல்ட்டோட நீங்க எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து ரொம்ப இண்டிகேட்டட் மெடிசன்ஸ் ஆன ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ற ரெமெடிஸ் வந்து எல்லா நேரமும் நமக்கு வந்து அது வந்து நமக்கு தீர்வு ஆகாது. ஸோ அதே மாதிரி வந்து நீங்க வந்து ஒரு தொழில் சார்ந்த ஒரு இடத்துல இருந்து அதனால வந்து நமக்கு ஒரு தொந்தரவு வந்து வரலாம். அதே மாதிரி நம்ம சுத்தி இருக்க கிளைமேட் வந்து ரொம்ப கோல்டா இருந்தாலும் அது ரிலேட்டடா நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ இது மாதிரி பார்க்கும்போது நமக்கு வந்து மெடிசன்ஸ் வந்து கண்டிப்பா வந்து அதுக்கேற்ற மாதிரி மெடிசன்ஸ் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தூக்கம் வரல அப்படின்னா, தூக்கம் வர்றது வந்து ரொம்ப ஓவர் திங்கிங்னால ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அர்ஜென்டம் நைட்ரிகம் வந்து ரொம்ப நல்லா சூட் ஆகும். அதே மாதிரி ரொம்ப கவலைனால அவங்களுக்கு தூக்கம் வரல அப்படின்னா இக்னேஷியா ரொம்ப நல்லா சூட் ஆகும். அதே மாதிரி வந்து மூட்டுல வந்து வலி இருக்கு, பயங்கரமா வலி இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து கோல்டா வந்து நமக்கு வந்து ரொம்ப சில்லுன்னு வந்து கொஞ்சம் ரொம்ப சுத்தி வந்து அவங்களுக்கு வந்து மசாஜ் மாதிரி வச்சாங்கன்னா கம்மியாகுதுன்னா காஸ்டிகம்ன்ற மெடிசன் வந்து ரொம்ப நல்லா சூட் ஆகும். அதே மாதிரி குளிரான இடத்துல வந்து இருக்காங்க, கிளைமேட் மாறுது, ரொம்ப கூலான கிளைமேட்டா இருக்கு, கொடைக்கானல் இந்த மாதிரி இடத்துல கூலான இருக்கனால அவங்களுக்கு வந்து மூட்டு வலி வருதுன்னா ரெஸ்டாக்ஸ் ரொம்ப நல்லா சூட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வலிக்குமே வந்து எதனால அது வந்து ஜாஸ்தி ஆகுதுன்றது பொறுத்து மெடிசன்ஸ் வந்து கண்டிப்பா மாறும். ஸோ பெயின் ரிலேட்டட் மெடிசன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஹோமியோபதியில கிடையாது, ஸ்டீராய்டு மெடிசன்ஸ் கிடையாது, முழுக்க முழுக்க இயற்கை மருத்துவம் தான். உங்களுக்கு வந்து சைடு எஃபெக்ட்ஸ் நில் அப்படின்றதுனால மெடிசன்ஸ் வந்து நீங்க ஜஸ்ட் லைக் தட் வந்து வேரிகோஸ் வெயினா எனக்கு இந்த மெடிசன்ஸ்லாம் அப்படி நம்ம சாப்பிடலான்றது பிளைண்டா நீங்க சாப்பிடாம டாக்டர்கிட்ட ஹோமியோ டாக்டர்கிட்ட வந்து நீங்க கன்சல்ட் பண்ணி கரெக்டான மெடிசன் சாப்பிடும் போது உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும். ஸோ செல்ஃப் மெடிகேஷனும் பண்ணக்கூடாது, பிளஸ் 2 பேருக்கும் ஒரே மெடிசன் இருக்காதனால ஒருத்தவங்களுக்கு கொடுத்த மெடிசனை இன்னொருத்தவங்களும் நம்ம வந்து சாப்பிடக்கூடாது. ஸோ இண்டிவிஜுவலைஸ்டா தான் இருக்குது ட்ரீட்மெண்ட், ஃபுல்லாவே பர்சனலைஸ்டு மெடிசன். இப்போ எப்படி வந்து நம்ம கிஃப்ட் கூட நம்ம தனித்துவமா என் பேர் போட்டு இருக்கணும், நான் டிசைன் பண்ண மாதிரி இருக்கணும், என்னோடது யூனிக்கா இருக்கணும் அப்படின்னா நம்ம விருப்பப்படுறோம் இல்லையா, அதே மாதிரி தான் ஹோமியோ மெடிசன்ஸ் அந்த காலத்துல இருந்தே நம்ம வந்து இண்டிவிஜுவலைஸ்டா தான் போறோம். அவங்களுக்குன்னு உள்ள மெடிசன்ஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம கைரேகை எப்படி ஒருத்தவங்களுக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் அதே கைரேகை இருக்காது. ஈவன் நம்ம வந்து அப்பா அம்மாவோட குழந்தைங்களா இருக்கலாம், அவங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸா இருக்கலாம், ஸோ அவங்களுக்குள்ளயுமே நம்ம கைரேகை வந்து மாறதானே செய்யுது. ஸோ அதே மாதிரிதான் ஹோமியோ மெடிசன்ஸ் வந்து ரொம்ப யூனிக், ஒவ்வொருத்தவங்களுக்கும் மெடிசன்ஸ் வந்து மாறுபடும், அந்த காம்பினேஷன்ஸ் வந்து உங்களுக்கு மாறுபடும். ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நான் ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.